கடந்த 9 நாட்களாக தேடப்பட்டு வந்த மென்பொருள் பொறியாளர் உமா மகேஸ்வரி சென்னையை அடுத்த சிறுசேரி சிப்காட் அருகே சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் பற்றி செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, உமா மகேஸ்வரி சடலமாக மீட்கப்பட்ட விவரங்களையும் இந்த வழக்கில் காவல்துறை என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்து வராங்க பத்தியும் சொல்லுங்க. சேலம் ஆத்தூரை சேர்ந்தவர் உமா மகேஸ்வரி. இவர் கேளம்பாக்கத்தை அடுத்த சிறுசேரி தொழில்நுட்ப பூங்காவில் தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரிந்து வந்தார். கடந்த 13ஆம் தேதி இவர் இரவு பணி முடித்துவிட்டு சென்றபோது காணாமல் போய்விட்டார். இதையடுத்து இவரது தந்தை கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் கேளம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில் நேற்று மதியம் அதே சிப்காட் வளாகத்திற்குள் உமா மகேஸ்வரி சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இதையடுத்து காவல்துறையினர் அதை கொலை வழக்காக பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். கடந்த 13ஆம் தேதி இரவு இவர் 2 மணியிலிருந்து 11 மணி வரை மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்திருக்கிறார். அப்போது 10-15 மணி அளவில் தான் நிறுவனத்தில் இருந்து வெளியே சென்றிருக்கிறார். அதனுடைய கண்காணிப்பு காட்சிகளை காவல்துறையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். அதன் பிறகு அவர் எங்கு சென்றார் என்ற விவரங்களை காவல்துறை சேகரித்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவரது செல்போனும் அவர் பணமும் காணாமல் போயிருக்கிறது. அது தொடர்பாகவும் கேளம்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சைபர் கிரைம் காவல்துறையுடன் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இறுதியாக அவர் யாரிடமெல்லாம் தொலைபேசியில் பேசியிருக்கிறார், யாரிடமெல்லாம் அவர் நட்பு வைத்திருந்தார் என்ற கோணங்களில் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவருடன் பணிபுரியும் ஊழியர்களையும் அவர் அறையெடுத்து தங்கியுள்ள மேடவாக்கம் பகுதியில் தங்கியிருக்கக்கூடிய நண்பர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தற்போது அவரது உடல் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டு பிரேத பரிசோதனை முடிந்துவிட்டது. அவரது உடல் தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இது மட்டுமல்லாமல் இதற்காக தனிப்படையினர் சேலம் விரைந்து சென்றிருக்கிறார்கள். அங்கும் இந்த கொலை வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை உயரதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையில் கடந்த 13ஆம் தேதி இவரது தந்தை கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை. இதன் காரணமாக கேளம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் சுப்பையாவை போலீஸ் சூப்பரண்ட் விஜயகுமார் சஸ்பெண்ட் செய்து இன்று உத்தரவிட்டிருக்கிறார். ஐஸ்வர்யா, சுப்பிரமணி, இப்ப அந்த பெண்ணின் பிரேத பரிசோதனை முடிந்து விட்டதா சொன்னீங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன மாதிரி சொல்லப்பட்டிருக்கு? ஐஸ்வர்யா, நேற்று இரவு உமா மகேஸ்வரியின் பிரேத பரிசோதனை முடிந்தது. அவர் தந்தையிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இன்று மதியத்திற்குள் சேலம் அவர் சொந்த ஊரான ஆத்தூருக்கு கொண்டு செல்லப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையில் காவல்துறையினர் நேற்று சடலத்தை கைப்பற்றிய போது அவரது வயிற்று பகுதியில் கத்தியால் குத்தப்பட்டுள்ள தடயங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கழுத்து பகுதியிலும் கத்தியால் குத்தப்பட்டிருப்பதாக தடயங்கள் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். பிரேத பரிசோதனை அறிக்கை இன்னும் சில நாட்களில் வந்துவிடும் என்றும் காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஐஸ்வர்யா, சுப்பிரமணி, உங்களோட தகவல்களுக்கு நன்றி.